குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் இணைந்துள்ள மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்றைய குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக தரம் 12 பாடப்பிறப்பில் காணப்படுகின்ற வணிகக் கல்வி தரம் 12 பாடப்பிறப்பில் காணப்படுகின்ற முயற்சியாண்மை என்பது வணிகக் கல்வி தரம் 12 5வது அலகாகும். 5வது அலகாகிய முயற்சியாண்மை கல்வி தொடர்பாக இன்று பார்க்க உள்ளோம். இந்த முயற்சியாண்மை என்பது ஒரு வணிக நிறுவனங்களை ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த முயற்சியாண்மை செயற்பாடு மிக இன்றியமையாதது. முயற்சியாண்மை செயற்பாட்டை மேற்கொள்கின்றவர் முயற்சியாளர் என்று பார்க்கின்றோம். இந்த முயற்சியாளர் பங்களிப்பு மிக முக்கியமானதாக காணப்படும். ஏனெனில் வணிக சந்தர்ப்பங்களை இனங்கண்டு நட்டச்சங்களை எதிர்கொண்டு புத்தாக்கம் புனைவதனூடாக புதிய பொருட்களையோ சேவைகளையோ முறைகளையோ சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற செயற்பாட்டில் ஈடுபடுகின்றவர் தான் இந்த முயற்சியாளர் என்று சொல்லப்படுகின்றது. இந்த முயற்சியாண்மை என்பதற்கு மனித தேவை விருப்பங்களை இனங்கண்டு அவற்றை நிறைவு செய்வதற்காக வணிக சந்தர்ப்பங்களை உருவாக்கி நட்ட இடர்களை முகாமைப்படுத்தி நட்டச்சங்களை எதிர்கொண்டு புத்தாக்கங்களை உருவாக்குகின்ற செய்முறையே முயற்சியாண்மை எனப்படும். மனித தேவை விருப்பங்களை இனங்கண்டு அவற்றை பூர்த்தி செய்வதற்காக வணிகத்தில் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை உருவாக்கி அதில் வரக்கூடிய நட்டச்சங்களை எதிர்கொண்டு புத்தாக்கங்களை உருவாக்குகின்ற புதிய பொருட்களையோ அல்லது புதிய முறைகளையோ புதியவற்றையோ சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற செயற்பாடு தான் இந்த முயற்சியாண்மை என சொல்லப்படுகிறது. இதற்கு சூழலுள்ள கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை ஆக்க ரீதியாக பெற்று நட்ட அச்சத்தை ஏற்று புத்தாக்கங்களை உருவாக்குகின்ற செய்முறையை முயற்சியாண்மை எனப்படுகிறது. இங்கு முக்கியமான கருத்து என்று பார்த்தோம் என்றால், சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நட்டச்சங்களை எதிர்கொண்டு புத்தாக்கம் புனைகின்ற செயற்பாடுகள் உள்ளடக்கியதுதான் முயற்சியாண்மை என்ற ஒரு பொதுவான வரவிலக்கணம் குறிப்பிடப்படுகிறது. இந்த முயற்சியாண்மை தொடர்பாக பல்வேறு வரவிலக்கணங்கள் காணப்படுகின்றன. அந்த பல்வேறு வரவிலக்கணங்கள் இருந்துதான் இந்த முயற்சியாண்மைக்கான ஒரு பொதுவான வரவிலக்கணம் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமானால் முயற்சியாண்மைக்கு உருவாக்கப்பட்டுள்ள வரவிலக்கணங்களில் வில்லியம் டி பைக்ராஃப் என்பது வரவிலக்கணம் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அவற்றை பயன்படுத்துவதற்காக ஒழுங்கமைப்புகளை மேற்கொள்ளும் பொழுது தொடர்படுகின்ற சகல கர்மங்களும் அல்லது செயற்பாடுகளும் முயற்சியாண்மை செய்முறையில் உள்ளடங்கும் என்றார். சொல்றார், சந்தர்ப்பங்களை ஒன்று உருவாக்க வேண்டும், அதை பயன்படுத்தி ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்குறதோடு அது சம்பந்தமான அனைத்து செயற்பாடுகளையும் உள்ளடக்கியது முயற்சியாண்மை என இவரது கருத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அவற்றை பயன்படுத்துவதற்காக ஒழுங்கமைப்புகளை மேற்கொள்ளும் பொழுது தொடர்புகின்ற சகல கர்மங்களும் சகல செயற்பாடுகளும் முயற்சியாண்மை செய்முறையில் அழைக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். முயற்சியாண்மைக்கு சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவதற்காக அமைப்பை உருவாக்க வேண்டும். அமைப்பை உருவாக்கி நீங்கள் செயற்படுத்துகின்ற போது தொடர்படுகின்ற எல்லா கர்மங்களையும் இதுக்குள்ள முயற்சியாண்மைக்கு கொண்டு வர முடியும் என்று இவரது வரவிலக்கணம் குறிப்பிடப்படுகிறது. அதே போல ஆக்ஸ்போர்ட் அகராதியின்படி மூலதனத்திற்கும் உழைப்பிற்கும் இடையே நடுவராக செயற்படுவதே முயற்சியாண்மை ஆகும். சொல்லப்படுகிறது மூலதனத்திற்கும் உழைப்பிற்கும் இடையே நடுவராக செயற்படுவது. நாங்கள் பார்த்திருக்கிற உற்பத்தி காரணிகள் நில உழைப்பு, மூலதன முயற்சி ஆகிய முக்கியமான உற்பத்தி காரணிகள் பார்த்திருக்கிறோம். அதில் அந்த மூலதனம் என்றது நிறுவனத்தில் கிடைக்கின்ற உருப்படிகள் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த உருப்படிகளை ஊழியர்களை வைத்து செயற்படுத்த வேண்டும். அதுக்குத்தான் சொல்றார்கள், மூலதனத்திற்கும் உழைப்பிற்கும் இடையே நடுவராக செயற்படுவதே முயற்சியாண்மை ஆகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுக்கு அங்கே ஊழியர்களை கொண்டு வேலையை செவிக்கின்ற ஒரு பணியாக வரப்போகின்றது. அவங்க மற்றவர்களை கொண்டு இவர் முயற்சியாளர் என்ற வேலையை செவிக்கப் போகின்றார். அதனால முயற்சியாண்மை என்று சொல்லப்படுகின்றது. அதே போல ஜோசப் சூம்பீட்டர் வரவிலக்கணத்தின்படி புதிய பொருட்கள் சேவைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அல்லது புதிய அமைப்பொன்றை உருவாக்குவதன் மூலம் அல்லது புதிய மூலப்பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் அல்லது நடைமுறையில் காணப்படுகின்ற முறையில் மாற்றம் ஒன்றினை செய்கின்ற செயற்பாடே முயற்சியாண்மை.
புதிய பொருட்கள் சேவைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அல்லது புதிய அமைப்பு முறையொன்றை உருவாக்குவதன் மூலம் அல்லது புதிய மூலப்பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் அல்லது நடைமுறையில் உள்ள முறையொன்றினை மாற்றுகின்ற செய்முறை முயற்சியாண்மை என அழைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய வரவிலக்கணத்தின்படி புதிய பொருட்கள் சேவைகளை அறிமுகப்படுத்தலாம், அல்லது புதிய அமைப்பு ஒன்றை உருவாக்கலாம், அல்லது புதிய மூலப்பொருட்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம், அல்லது நடைமுறையில் இருக்கின்ற செயற்பாடுகளில் அமைப்பு முறையில் மாற்றங்களை கொண்டு வந்தால் இது முயற்சியாண்மை. இவரது கருத்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான கருத்துக்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. முயற்சியாண்மைக்காக முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களில் பெரும்பாலானவை இவரது வரவிலக்கணத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அடுத்து பார்ப்போமானால் ரிச்சர்ட் நட்லண்ட் கருத்துப்படி நிச்சயமற்ற நிலைமைகளுக்கு முகம் கொடுப்பது முயற்சியாண்மை ஆகும். எங்களுக்கு தெரியும், நிறுவனங்களில் லாபம் பெறலாம் அல்லது நட்டம் பெறலாம். லாபமும் கிடைக்கும், நட்டமும் கிடைக்கும். இந்த லாப நட்டங்கள் எனப்படுகின்ற நிச்சயமற்ற நிலைகளுக்கு முகம் கொடுத்து அந்த இலக்கை அடைவதுதான் முயற்சியாண்மை சொல்லுகிறார். அதான் நிச்சயமற்ற நிலைமைகளுக்கு முகம் கொடுப்பதே முயற்சியாண்மை ஆகும் என்பது இவருடைய கருத்தாக காணப்படுகிறது. அதேபோல சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அமைப்பது வரவிலக்கணத்தின்படி புதிய வணிகம் ஒன்றை விரிவுபடுத்தி வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்காக இருக்கும் ஆற்றலே முயற்சியாண்மையாகும். புதிய வணிகம் ஒன்றை விரிவுபடுத்தி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறீங்களோ அல்லது இருக்கிற நிறுவனத்தை நீங்கள் பெருசாக்க விரிவுபடுத்துகின்றீர்களோ, பெரிதாக்கி விரிவுபடுத்தியோ அதனை வெற்றிகரமாக நடாத்தி செல்லுகின்ற அந்த இலக்கை அடையத்துக்காக வெற்றிகரமாக நடாத்தி செல்லுகின்ற ஆற்றல், வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்கு உங்களுக்கு கிடைக்கின்ற உங்களோட உள்ள ஆற்றல்களான் முயற்சியாண்மையாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து நாங்கள் பார்ப்போமானால் முயற்சியாண்மையின் முக்கியத்துவம், முயற்சியாண்மையின் முக்கியத்துவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்போ எங்களுக்கு தெரியும் முயற்சியாண்மை என்பது மிக மிக முக்கியமானது. இப்போ எங்களுக்கு நாங்கள் பார்த்து கொண்டு போமானால் நாளுக்கு நாள் தொழில்நுட்பங்கள் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டு வருகின்றது. தொழில்நுட்ப முன்னேற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. போட்டி அதிகரித்து கொண்டு வருகின்றது. சூழல் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. வணிகங்கள் நிலைப்புத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டியிருக்குது. வணிகங்களுக்கு வெவ்வேறு நோக்கங்கள் இருக்குது. நோக்கங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். இவை அனைத்திற்கும் இந்த முயற்சியாண்மை என்பது இன்றியமையாததாக காணப்படும். முயற்சியாண்மையின் முக்கியத்துவங்களாக காணப்படுகிறது. முதலாவது பார்த்தீர்களானால் வேகமாக மாற்றமடைந்து வருகின்ற உலகின் மாற்றங்களுக்கு எதிர்விளைவை காட்டக்கூடிய புத்தாக்கங்களை கண்டுபிடிப்பதற்கு முயற்சியாளர்கள் முக்கியமானவர்களாக இருக்கிறார்களாம். முயற்சியாண்மை என்பது எங்களுக்கு ஏன் முக்கியம் என்றால், வேகமாக மாற்றமடைந்து வருகின்ற உலகத்தில் நாளுக்கு நாள் புதிய புதிய மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்குது. அந்த மாற்றங்களுக்கேற்ப நாங்களும் எதிர்விளைவை காட்ட வேண்டும். எங்கள் நிறுவனங்களாலும் புதியவற்றை அறிமுகப்படுத்த வேண்டும். அதற்கு புத்தாக்கங்கள் புனைவதற்கு இந்த முயற்சியாளர் அவசியமானதாக காணப்படுகின்றார்களாம். இரண்டாவது, போட்டியாளர்களை கொண்ட வணிக உலகில் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு போட்டிக்கு மத்தியில் தான் நாங்கள் வணிக அமைப்புகள் நடத்தி கொண்டு போகின்றோம். இந்த போட்டிக்கு மத்தியில் நடத்தி செல்கின்ற இந்த வணிக அமைப்புகள் நிலைத்திருக்க வேண்டுமாயிருந்தால் அல்லது நிலைப்புத்தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால், சந்தையில் நீண்ட காலம் நிலையான ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் அதற்கு இந்த முயற்சியாளர்கள் அவசியமானவர்களாக இருக்கிறார்கள். முயற்சியாளர் இருந்தால் தான் புத்தாக்கங்கள் புனைவதனூடாக புதிய பொருட்கள் சேவை சந்தைக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது போட்டியாளருடன் நாங்களும் சரிக்கு சமனாக நின்று பொருட்களை சந்தைப்படுத்தியோ அல்லது இலக்கையோ அடைந்து கொள்ள முடியும். அதனால போட்டியாளர் எதிர்கொள்வதற்கு இந்த முயற்சியாண்மை இன்றியமையாததாக காணப்படும். அடுத்து 14 மாற்றமடைந்து வருகின்ற உலகிற்கு முயற்சியாளர்களை தலைமைத்துவத்தை வழங்கக்கூடியதாக இருப்பதனால் அவர் நாளுக்கு நாள் மாற்றமடைந்து வரையக்கில்ல. அந்த மாற்றமடைந்து வார உலகத்தில் நாங்கள் தலைமை வைக்க வேண்டுமாயிருந்தால், தலைமைத்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் அல்லது தலைமைத்துவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த முயற்சியாளர்கள் அவசியமானவர்களாக காணப்படுகிறார்களாம். அடுத்தது, தனிநபரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொரு நபரின் வாழ்க்கை தரமும் மேம்படுத்தப்பட வேண்டும். மேம்படுத்துவது என்பது நாங்கள் இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி மேலும் மேலும் எங்களோட நிலையை அதிகரித்துக் கொண்டு செல்ல வேண்டுமாயிருந்தால் அதுக்கு முயற்சியாண்மை அவசியமானதாக காணப்படுகின்றதாம். அடுத்து, புதிய தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் நாளாந்தம் மாற்றமடைந்து வருகின்ற புதிய தொழில்நுட்பங்களுக்கேற்ப வணிக கருமங்களை விருத்தி செய்வதற்கு தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் மாற்றமடைந்து கொண்டு வருகின்றது. இந்த மாற்றமடைந்து வருகின்ற தொழில்நுட்பத்தில் நாங்கள் சிறப்பாக முகம் கொடுத்து எங்களோட நிறுவனத்திலையும் புதிய தொழில்நுட்பங்களை உள்வாங்குவதற்கோ அல்லது இந்த புதிய தொழில்நுட்ப மாற்றங்களுக்கேற்ப நாங்கள் எங்களை இயல்பாக்கிக் கொள்வதற்கு இந்த முயற்சியாண்மை அவசியமானதாக காணப்பட்டதாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, புதிய வணிகங்களை ஆரம்பிப்பதனூடாக
தொழில்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. புதிய வேலைவாய்ப்புகள் எங்களை பொறுத்தவரையும் நாட்டில் வேலையில்லா பிரச்சனைகள் காணப்படுகின்றது. இந்த வேலையில்லா பிரச்சனைகளை தீர்த்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த முயற்சியாண்மை அவசியமானதாக காணப்படுகின்றதாம். இது முயற்சியாண்மையின் முக்கியத்துவங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த முயற்சியாண்மைக்கும் வணிகத்துக்கும் இடையிலான தொடர்பு. இது பொதுவாக வினாத்தாட்களில் வருகின்ற கேள்வி. வினாத்தாள்களில் இந்த கேள்விகள் அடிக்கடி வருகின்றது. முயற்சியாண்மைக்கும் வணிகத்துக்கும் இடையிலான தொடர்பு. முயற்சியாண்மைக்கும் வணிகத்துக்கும் இடையிலான தொடர்பு யாது என்று கேட்பார்கள். அப்போ எங்களுக்கு முயற்சியாண்மை என்றால் என்ன என்று சொல்ல வேண்டும், வணிகம் என்றால் என்ன என்பதை சொல்ல வேண்டும். ரெண்டுமே மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதாக காணப்படுகிறது. இதை குறிப்பிட வேண்டும். ரெண்டுக்கும் ஒரு தொடர்பை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். முதல்ல முயற்சியாண்மை என்பதற்கான விளக்கணத்தை கொடுக்க வேண்டும். அடுத்தது வணிகத்துக்கான விளக்கணத்தை கொடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு ரெண்டின் பொதுவான ஒரு தன்மையை அடிப்படையாக கொண்டு இது ரெண்டும் தொடர்புபடுகின்றன என்பதை எடுத்து காட்ட வேண்டும். ஆனால் எல்லா முயற்சியாளர்களும் வணிகராக இருப்பார்கள். ஆனால் வணிகர்கள் எல்லாம் முயற்சியாளர்கள் என்று கேள்வியும் கேட்கிறார்கள். அதுக்கு நாங்கள் ரெண்டையும் வேறுபடுத்தி காட்டி செய்யணும். இது ரெண்டுக்கும் தொடர்பு கேட்கின்றார்கள். அப்போ நாங்கள் பார்ப்போமானால் பாருங்கள், மனித தேவைகளையும் விருப்பங்களையும் இனங்கண்டு அவற்றை நிறைவு செய்வதற்காக இடர்களை முகாமைப்படுத்தி புத்தாக்கங்களை உருவாக்குகின்ற புதியவற்றை உருவாக்குகின்ற செய்முறைதான முயற்சியாண்மை எனப்படும். அதுபோல வணிகம் மனித தேவை விருப்பங்கள் நிறைவு செய்வதற்காக பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்தல், விநியோகித்தல் மற்றும் அதனுடன் இணைந்த எல்லா கருமங்களும் வணிகமாக கருதப்படும். இங்கே முயற்சியாண்மைக்கும் வணிகத்துக்குமான விளக்கணங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதை வைத்துக்கொண்டு அடுத்து நான் குறிப்பிட வேண்டும். இதற்கேற்ப முயற்சியாண்மையின் ஊடாகவும் வணிகங்கள் மூலமும் மனித தேவைகள் விருப்பங்கள் நிறைவு செய்யப்படுவதற்காக பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்வதுடன் அதனுடன் இணைந்த சேவைகளும் ஈடுபடுகின்றன சொல்லப்படுகிறது. இங்கே இன்னும் எப்படி தொடர்புடையது? மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதும் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் சேவை உற்பத்தி செய்து வழங்குவதோடு தொடர்புடைய எல்லா சேவைகளையும் இங்கே தொடர்புறபடினால ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வடிவங்களாக காணப்படுகிறது. இதன்படி பாருங்கோ, சகல முயற்சியாண்மையும் வணிகங்களாக இருக்கும். ஆனால் சகல வணிகங்களும் முயற்சியாண்மை அல்ல. இரண்டாவது உங்களுக்கு தெரியும், முயற்சியாண்மை என்பது ஒரு வணிக அமைப்பு தான். புத்தாக்கம் புனைவதனூடாக ஒரு புதிய முயற்சியை அறிமுகப்படுத்துகின்றார் முயற்சியாளர். முயற்சியாளர் வணிகர் தான். முயற்சியாண்மை வணிகங்கள் தான், அதை ஏற்றுக்கொள்ள முடியும். எல்லா முயற்சியாண்மையும் வணிகங்கள் தான். ஆனால் எல்லா வணிகங்களும் முயற்சியாண்மை அல்ல. அப்போ சில வணிகங்கள் நட்டச்சத்தை எதிர்கொள்ளாமல் புத்தாக்கம் புரியாமல் மரபு ரீதியாக தொழில் முயற்சி செய்து கொண்டு போவார்கள். அப்போ அந்த இடத்துல முயற்சியாண்மை வேறாகவும் வணிகம் வேறாகவும் வரப்போகின்றது. ரெண்டுமே தொடர்பு இருந்தாலும் ரெண்டும் வேறுபட்ட கருமங்கள் என்றும் குறிப்பிட முடியும். அதான் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அதே போன்று முயற்சியாண்மையின் இறுதி விளைவு வணிகம் என குறிப்பிடப்படுகிறது. முயற்சியாண்மையின் இறுதி விளைவு தான் இது வணிகமாக கருதப்படுகிறது. அதனால ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக காணப்படுகிறது. மனிதனுக்கு தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யக்குள்ள ரெண்டும் சம்பந்தப்படுகின்றது. ரெண்டுமே பொருட்கள் செயல் உருவாக்கி வழங்குகின்றதோடு தொடர்புடைய எல்லா கருமங்களும் உள்ளடக்கப்படுகின்றது. அதனால ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய விடயங்களாக இங்கு குறிப்பிடப்படுகின்றது. இது முயற்சியாண்மைக்கும் வணிகத்துக்கும் இடையிலான தொடர்பை கேட்டார்கள். அதற்கான விளக்கங்கள் நாங்கள் எழுத வேண்டும். அதற்கேற்ற மாதிரி விடைகளை பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீர்களானால் முயற்சியாண்மையில் அனுகூலங்கள். முயற்சியாண்மையால் தனிநபருக்கும் நன்மை இருக்குது, நிறுவனங்களுக்கும் நன்மை இருக்குது, சமூகத்துக்கும் நன்மை இருக்குது. சமூக பொருளாதாரத்துக்கும் நன்மை இருக்குது. தனிநபருக்கு நன்மை இருக்குது, நிறுவனங்களுக்கு நன்மை இருக்குது, சமூக பொருளாதாரத்துக்கு நன்மை இருக்குது. இந்த மூன்று பகுதியும் இந்த முயற்சியாண்மையினூடாக நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றார்கள். முதலாவது நாங்கள் பார்க்கின்றோம் தனியாள் அனுகூலம். தனிநபர் என்றது ஒரு ஆளுக்கு, தனி ஆளுடைய வினைத்திறன், தனி ஆளுக்கான நன்மை என்னென்று இருக்கிறார்கள். நாங்கள் பார்த்தோமானால் தனியால் ஆற்றலூடாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். தன்னுடைய ஆற்றலூடாக தனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். வருமானத்தையோ அல்லது இலக்கையோ ஏதோ பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, உயர்வான அர்ப்பணிப்புக்கேற்ப உயர் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். உயர்வான அர்ப்பணிப்புக்கேற்ப உயர் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கூடுதலான பங்களிப்பை நாங்கள் வழங்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகளும் பிரதிபலன்களும் கூடுதலாக காணப்படுமாம். அதிக பங்களிப்பு நாங்கள் நிறுவனத்தின் மீது ஈடுபடும் போது எங்களுக்கான கிடைக்கின்ற பிரதிபலன்களும் நன்மைகளும் உயர்வாக காணப்படும். அடுத்தது, சமூக நிலைமையும்
ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் ஏற்படும். சமூகத்தின் ஒரு நிலையும் அதேபோல் ஏற்றுக்கொள்ளும் மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையையும் பெற்றுக்கொள்ள முடியும். இவரால் இந்த வேலையை செய்ய முடியும் என்ற தன்மை ஒன்று காணப்படும். அடுத்து உள திருப்தி கிடைக்கும். உள திருப்தி என்றது உள ரீதியாக ஒருவர் பெற்றுக்கொள்கின்ற சந்தோஷம், திருப்தியாக காணப்படும். உள திருப்தியும் கிடைக்கப்பெறுகின்றது. அதேபோல் தனிப்பட்ட நிதிசார் லாபங்கள் கிடைக்கப்பெறும். இவருக்கு மேலதிகமாக நிதிசார் நன்மைகள் தனிப்பட்ட ரீதியில் அவர் சம்பளத்துக்கு மேலதிகமாகவோ அல்லது தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு மேலதிகமான லாபங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எதிர்பார்ப்புகளை விட கூடுதலான அனுகூலங்களை இவர் பெற்றுக்கொள்ள முடியும். இது தனிநபர் அனுகூலங்கள், முயற்சியாண்மையில் காணப்படுகின்ற தனிநபர் அனுகூலங்களாக இவை காணப்பட போகின்றன. அடுத்து நிறுவனங்களுக்கான அனுகூலங்கள், நிறுவன ரீதியான அனுகூலங்கள். நிறுவனங்கள் பெற்றுக்கொள்கின்ற அனுகூலங்கள் அல்லது நிறுவன ரீதியான அனுகூலங்கள். ஒன்று, போட்டி நிலைமைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு இலகுவாக இருக்கும். முயற்சியாண்மை செயற்படும் போது போட்டியாளரை விட நாங்கள் புதிய பொருட்களை சந்தைக்கு அறிமுகப்படுத்தும் போது போட்டிகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது, வணிக கருமங்களை விரிவடைய செய்யலாம், விரிவாக்கம் செய்யலாம். எங்கட வணிக செயற்பாட்டை இன்னும் நாங்கள் மேலும் விரிவடைய செய்யலாம் அல்லது விரிவாக்கம் செய்யலாம். மூன்றாவது, எங்களுடைய அபிவிருத்தி தொடர்ச்சியாக இடம்பெறும். தொடர்ச்சியாக அபிவிருத்தி அடைதல், எங்களுடைய நிறுவனத்தின் அபிவிருத்தி மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு செல்லும், வளர்ச்சி அதிகரித்து செல்லும். சந்தை பங்கு விரிவடையும். எங்கள் சந்தையை நாங்கள் மேலும் மேலும் விரிவுபடுத்திக் கொள்ளலாம். குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு மட்டும் இருந்து நாங்கள் எங்கள் சந்தையை மேலும் பல பிரதேசங்களுக்கு விரிவுபடுத்தலாம், அல்லது நாடு பூராகவும் விரிவுபடுத்தலாம், அல்லது நாங்கள் உலகளாவிய ரீதியில் நிறுவனத்தை விரிவுபடுத்தக்கூடியதாக காணப்பட போன்றது. அடுத்தது, அந்த கைத்தொழில் துறையில் விசேடத்துவம் பெற்ற ஒரு நிறுவனமாக இது மாற்றமடையும். இந்த நிறுவனம் சமூகத்தில் பார்க்கல இந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றது, விசேடத்துவமான ஒரு நிறுவன அமைப்பாக இது காணப்படும். இது நிறுவன ரீதியான அனுகூலங்களாக காணப்படும். அடுத்தது, சமூக பொருளாதார அனுகூலங்கள். சமூகத்துக்கும் அல்ல பொருளாதார ரீதியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலங்கள். முயற்சியாண்மையின் மூலம் சமூக ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலங்கள் கேட்கப்படுகிறது. முதலாவது, புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும். நாட்டில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்ற போது மக்களோட வாழ்க்கை தரம் உயர்வடையும். சமூக அபிவிருத்தி ஏற்படும். அதனால புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகிறது, சமூக பொருளாதாரத்துக்கு நன்மையாக காணப்படும். இரண்டாவது, வருமான சந்தர்ப்பங்கள் உருவாகும். மேலும் மேலும், அதாவது நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற வருமானத்தை மேலும் அதிகரித்துக் கொள்வதற்காக புதிய வருமானங்களை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கப் போகின்றன. புதிய பொருட்கள் சேவைகளை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உருவாகும். ஏற்கனவே நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வந்த பொருட்களிலும் பார்க்க புதிய பொருட்களையோ அல்லது புதிய சேவைகளோ பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் உருவாக போகின்றது. அதேபோல் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வடையும். மக்களுக்கு இருக்கிற வாழ்க்கை தரம் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் போது இன்னும் உயர்வடையலாம். வருமான மட்டம் உயர்வடையும் போது மக்களோட வாழ்க்கை தரம் மேலும் அதிகரிக்கப்படலாம். அடுத்து, பிரதேச வளங்களை உற்பத்திக்கு பயன்படுத்தலாம். அந்த நிறுவனங்கள் அதிகரிக்கின்ற போது ஒவ்வொரு பிரதேசங்களில் இருக்கிற வளங்களும் உள்ள வளங்களும் அந்த உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும். அதனால பிரதேச மக்களுக்கான அனுகூலங்கள் ஏற்படும். புதிய சந்தைகள் விருத்தி அடையும். புதிய சந்தைகளை நாங்கள் உருவாக்க முடியும். முயற்சியாண்மையின் ஊடாக சமூகத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற அனுகூலங்களாக இவை காணப்படுகின்றன. அடுத்து நாங்கள் பார்த்தோமானால் முயற்சியாண்மையும் பொருளாதார விருத்தியும். அதாவது முயற்சியாண்மையின் ஊடாக பொருளாதாரம் வளர்ச்சியடைகின்றது, அது பொருளாதாரம் விருத்தி அடைகின்றது என்பதுதான் இங்கே கேட்கப்படுகின்றது. வகுப்பார்கள் முயற்சியாண்மையின் ஊடாக பொருளாதாரம் விருத்தி அடைகின்றது, இக்கூற்றை ஆதாரங்களுடன் விளக்குக. அது முயற்சியாண்மைக்கும் பொருளாதார விருத்திக்கும் இடையிலான தொடர்பினை தருக கேட்கலாம். அப்போ இங்கே முயற்சியாண்மையும் பொருளாதார விருத்தியும் சொல்லப்படுகிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், முயற்சியாண்மையால் சமூக பொருளாதாரத்துக்கு நன்மை இருக்குன்னு பார்த்திருக்கிறோம். அந்த நன்மைகள் எல்லாம் இந்த முயற்சியாண்மையின் பொருளாதார விருத்திக்கு பங்களிப்பு செய்யப்படுகின்றன. முயற்சியாண்மையின் பொருளாதார விருத்திக்கு இவை பங்களிப்பு செய்ய போகின்றன. நாங்கள் முதலாவது பார்த்தீர்களானால் முயற்சியாண்மைக்கும் பொருளாதார விருத்திக்கும் இடையிலான தொடர்பை பின்வரும் விடயங்களூடாக குறிப்பிட முடியும். நாங்கள் பின்னுக்கு வர விடயங்களை வச்சுக்கொண்டு இது ரெண்டுக்கும் இடையில எப்படி தொடர்பு இருக்குன்னு பார்க்க போகிறோம்.
முதலாவது, முயற்சியாண்மையின் காரணமாக புத்தாக்கங்கள் உருவாகி தேசிய உற்பத்தி அதிகரிக்கும். முயற்சியாண்மையின் ஊடாக புத்தாக்கங்கள் உருவாக்கப்படும், புதியவை அறிமுகப்படுத்திக்க தேசிய உற்பத்தி அதிகரிக்கும் போது பொருளாதார விருத்தி ஏற்படும். முதலாவது. இரண்டாவது, புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாவதன் காரணமாக வேலைவாய்ப்பு மட்டங்கள் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சிக்கு அடுத்த காரணி வேலைவாய்ப்பு மட்டம். எல்லாருக்குமே வேலை கிடைக்கும், வேலையில்லா பிரச்சனை இருக்காது, அல்லது வேலைவாய்ப்பு மட்டங்கள் உயர்வடைந்து வேலையில்லா பிரச்சனைகள் குறைவடைந்தது பொருளாதாரத்துக்கான அனுகூலமாக காணப்படும். அடுத்து பார்த்தீர்களானால், புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாவதன் காரணமாக பொருளாதார விருத்தி வேகமாக உயர்வடையும். புதிய தொழில் வாய்ப்பு அதிகரிக்கல நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்குது. நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும் போது மக்களின் வருமான மட்டம் உயர்வடைய போது, வருமான மட்டம் உயர்வடையும் போது பொருளாதார விருத்தி வேகமடையும். அடுத்தது, சந்தை செயற்பாடுகள் விரிவடைவதால் புதிய போட்டிச் சந்தைகள் உருவாகுதல் என்பவற்றினூடாக பொருளாதாரம் விருத்தியடையும். புதிய பல போட்டிகள் உருவாகும் போது போட்டிச் சந்தைகள் போட்டியால் உருவாகல மக்களுக்கு மேலும் நாட்டுக்கு மேலும் அனுகூலங்கள் கிடைக்கும். அந்த அனுகூலங்கள் பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கி தரும். அடுத்து பார்த்தீர்களானால், பிரதேச வளங்கள் பயன்படுத்தப்படுவதனால அதற்கு உயர்ந்த கேள்வி உருவாகும். அதாவது, ஒரு பிரதேசத்தில் உள்ள வளங்கள் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வரும் பொழுது அந்தந்த பிரதேசத்தில் உள்ள வளங்களுக்கு கேள்வி அதிகரிக்கும் போது பொருளாதார வளர்ச்சி தோற்றம் பெறும். அதேபோல புதிய வணிகங்கள் உருவாவதன் காரணமாக பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும். புதிய வணிகங்கள் உருவாகிக்கல புதிய பொருட்கள் வரும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், மக்களோட வாழ்க்கை தரம் அதிகரிக்கும், வருமான மட்டம் உயர்வடைய போன்றது. இது பொருளாதார அபிவிருத்திக்கு துணையாக காணப்பட போன்றன. அடுத்து நாம் பார்க்கின்றோம் அந்த தொடர்பு. அதாவது, முயற்சியாண்மை பொருளாதார விருத்திக்கு பங்களிப்பு செய்கின்ற முறையினை காட்டும் வரைபடம். நாங்கள் பார்த்த காரணிகளை இப்போ வைத்துக்கொண்டு வரைபடமாக பார்க்க போகின்றோம். நீங்கள் பார்த்தீர்களானால், புதிய தொழில் ஒன்று உருவாக்குகிறது புத்தாக்கம் புனைதல் என்று சொல்கிறோம். புத்தாக்கம் புனையும் போது புதிய தொழில் ஒன்று உருவாகிறது. புதிய தொழில் உருவாகினால் வேலைவாய்ப்புகள் கிடைக்குது. வேலைவாய்ப்பு கிடைக்கும் போது மக்களின் வருமான மட்டம் உயருது, மக்களுக்கு காசு கூடுது, வருமான மட்டம் அதிகரிக்குது. வருமான மட்டம் அதிகரிக்கும் போது மக்களின் கொள்ளுணர்வு சக்தி அதிகரிக்கும். அதான் செயற்படுத்தக்கூடிய சக்தி அதிகரிக்கும். மக்கள் பொருட்கள் சேவைகளை கொள்ளும் செய்வதற்கான சக்தியோ அல்லது வலுவோ அல்லது அவர்களுக்கு கிடைக்கின்ற பெறுமதி அதிகரிக்கும் போது பொருட்களுக்கான கேள்வி அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கல, வருமான மட்டங்கள் அதிகரிக்கும் போது பொருட்களுக்கான கேள்வி என்ன செய்ய போது உயர்வடைய போன்றது. இந்த பொருட்களுக்கான கேள்வி உயர்வடையல நிறுவனங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது? உற்பத்தி அதிகரிக்க வேண்டியிருக்குது. உற்பத்தி அதிகரிக்க என்ன செய்ய வேண்டியிருக்குது? உற்பத்தி கூட வேணுமா இருந்தால் புதிய ஆட்களை வேலைக்கு எடுக்க வேணும், புதிய வளங்களை பயன்படுத்த வேண்டும். புத்தாக்கம் திருப்பியும் புதிய தொழில் உருவாகுது. இது ஒரு தொடர்ச்சியான செயற்பாடாக வந்து கொண்டிருக்கிறது. இங்கே பொருளாதார விருத்திக்கு பங்களிப்பு செய்கிற முறையாக காணப்படும். முயற்சியாண்மை வந்தால் புதிய தொழில் உருவாகும். புதிய தொழில் உருவாகிக்கல வருமான மட்டம் அதிகரிக்கும். வருமான மட்டம் அதிகரிக்கல செயற்பாட்டு சக்தி, கொள்ளுணர்வு சக்தி அதிகரிக்கும். கொள்ளுணர்வு சக்தி அதிகரிக்கும் போது பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வியும் உயர்வடையும். பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வி உயர்வடையல உற்பத்தி அதிகரிக்கும். உற்பத்தி அதிகரிக்க மீண்டும் புதிய தொழில்கள் உருவாகும். இது முயற்சியாண்மைக்கும் பொருளாதார விருத்திக்குமான தொடர்புன்னு சொல்லலாம். வரைபடத்தில் காட்ட முடியும். இதே கேட்பார்கள், முயற்சியாண்மையின் விருத்திக்கு அல்லது நாட்டினுடைய பொருளாதார விருத்திக்கு முயற்சியாளர்களின் பற்றாக்குறை தடையாக உள்ளது. இக்கூற்றினை விளக்குக. முயற்சியாளர் குறைவாக இருக்கிறது, பொருளாதார விருத்திக்கு தடையாக இருக்காம். இக்கூற்றை விளக்குக என்றதை நாங்கள் மறுபக்கமாக விளக்கப்படுத்த வேண்டும். அதாவது, முயற்சியாளர் குறைவடைகின்ற போது புதிய தொழில் உருவாக்கங்கள் குறைவடையும். இதனால் வருமானம் இழப்பு ஏற்படும், அல்லது வருமான மட்டம் குறைவடையும், அல்லது வருமான மட்டம் அதிகரிப்பு ஏற்பட மாட்டாது. மக்களின் கொள்ளுணர்வு சக்தி குறைவடையலாம் அல்லது அதிகரிக்கப்பட மாட்டாது. இது பொருட்களுக்கான கேள்வியை மாற்றத்தை ஏற்படுத்தாது, அதிகரிப்பை ஏற்படுத்த மாட்டாது. இதனால் உற்பத்தி பெருக்கமோ உற்பத்தி அதிகரிப்போ ஏற்படாத சில வழிகளில் உற்பத்தி வீழ்ச்சியடையும். இது தொழில் இழப்புகளை ஏற்படுத்தும். இதனால் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும். முயற்சியாளர்கள் குறைவாக இருக்கிறது, பொருளாதார விருத்திக்கு தடையாக இருக்கு. ஒரு வந்த கேள்வி, முயற்சியாளர்கள் பற்றாக்குறையாக இருப்பது பொருளாதார விருத்திக்கு தடையாக உள்ளது. இக்கூற்றை விளக்குக, ஆதாரங்களுடன் குறிப்பிடுக என்று கேட்டால் நாங்கள் சொல்ல வேண்டும். இது நாங்கள் சொல்கிறோம், முயற்சியாளர்கள் வந்தால்
வருமானம் கூடுது. வருமானம் கூடினால் செயற்பாட்டு சக்தி அதிகரிக்குது, கொள்ள சக்தி அதிகரிக்குது. கொள்ள சக்தி அதிகரித்தால் பொருளுக்கான கேள்வி கூடுது. கேள்வி கூடைக்க உற்பத்தி அதிகரிக்குது, மீண்டும் புதிய தொழில் உருவாகுது. இது பொருளாதார விருத்திக்கு ஒரு காரணியாக இருக்குது. அப்போ முயற்சியாளர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது, பொருளாதார விருத்திக்கு தடையாக உள்ளது. இக்கூற்றை விளக்குக. ஏற்றுக்கொள்கிறாண்டா? ஆம். முயற்சியாளர்களே புத்தாக்கம் புனிதல், புதிய வளப்பாவனை, வருமான மட்ட அதிகரிப்பு போன்றவற்றுக்கு பங்களிப்பு செய்கின்றார்கள். முயற்சியாளர்கள் குறைவாக காணப்படுகின்ற போது புத்தாக்கங்கள் தடைப்படும், புதிய பொருட்கள் சேவையில் அறிமுகப்படுத்தப்பட மாட்டாது, வருமான மட்டம் குறைவடையும், வேலையில்லா பிரச்சனை தோற்றம் பெறும். இது பொருளாதார விருத்திக்கு தடையாக காணப்படுகின்றது. இது பொருளாதார விருத்திக்கு தடையாக காணப்படுகிறது என்பதை நாங்கள் விளக்க முடியும். இதில் வைத்துக்கொண்டே 2 விஷயங்களையும் நாங்கள் பார்க்கலாம். பொருளாதார விருத்திக்கு முயற்சியான பங்களிப்பு செய்யும் முறையும் தெரியுது, அது தடையாக இருக்கிறதுக்கான காரணம் கேட்டாலும் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் குறிப்பிட முடியும். அது ஏற்கனவே வந்த கேள்வி ஒன்று தான். அடுத்தது முயற்சியாண்மையும் பிறப்புரிமையும். பிறப்புரிமைன்னா என்ன என்று பார்த்தோம்னா, முயற்சியாண்மை ஒரு பிறப்புரிமையாம். அப்பா முயற்சியாளராக இருந்தால் பிள்ளை முயற்சியாளர், இல்லையென்றா இல்லைன்னு சொல்றார்கள். இது ஆய்வுகளின்படி குறிப்பிடப்பட்ட விடயம். ஆய்வுகளின்படி சொல்றார்கள், முயற்சியாளரின் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் தானாம் கூடிய அளவில் முயற்சியாண்மையில நாட்டம் காட்டுகின்றார்களாம். முயற்சியாளர் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் தான் முயற்சியாளராக வாழ்றதுக்கு விரும்புகிறார்களாம். ஏனையவர்கள் அவ்வாறு வருவது குறைவு, அது இல்லைன்னு சொல்றார்களாம். ஆனால் இது உண்மையில ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு காரணி அல்ல. ஏனெனில் முயற்சியாளர்கள் உருவாகிறது பிறப்புரிமை அல்ல. இலங்கை போன்ற வளர்முக நாடுகளில் நிச்சயமாக அது அப்படி இருக்கும் என்று குறிப்பிட முடியாது. நீங்கள் பார்த்தீர்களானால் முயற்சியாண்மையானது பிறப்புரிமை ஆகும் என ஆய்வுகளும் பொருளியலாளர்களினாலும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆய்வுகளின்படி வணிக உரிமையாளர் அல்லாத குடும்பங்களில் பிறந்த பிள்ளைகளை விட வணிக உரிமையாளரின் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளே முயற்சியாண்மையில் கூடிய நாட்டம் காட்டுவதனால் முயற்சியாண்மை பிறப்புரிமை என கூறுகின்றார்கள். சொல்லப்படுகிறது, ஆய்வுகளின்படி வணிக உரிமையாளர்கள் அல்லாதவர்களின் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளை விட வணிக உரிமையாளர்களின் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளே முயற்சியாண்மையில் கூடிய நாட்டம் காட்டுவதனால் முயற்சியாண்மை என்பது பிறப்புரிமை என சிலர் கூறுகின்றார்கள். அப்ப என்ன சொல்றார்கள்? முயற்சியாளர், அப்பா முயற்சியாளராக இருந்தால் பிள்ளை முயற்சியாளராக வருமா, அது அதிகமாக இருக்குமா, மற்றது குறைவாக இருக்கும்னு சொல்றார்கள். ஆனால் இது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி 100% சொல்லாமல் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் முயற்சியாளன் அல்லாத குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் கூட முயற்சியாளராக உருவாகிறார்கள். அதற்கு சந்தர்ப்பங்கள் அல்லது கல்வியறிவு அல்லது அனுபவம் அல்லது பணம் போன்ற காரணிகள் உறுதுணையாக அமைய முடியும். நான் உதாரணத்தை பார்ப்போமானால், ஒருவருக்கு தான் அதிக வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர் முயற்சியாளர் உருவாகலாம். நல்ல கல்வியினூடாக ஒரு முயற்சியாளர் உருவாகலாம். அல்லது பயிற்சி, கடந்த காலங்களில் வேலை செய்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு பயிற்சியை வைத்துக்கொண்டு தான் ஒரு முயற்சியாளராக உருவாக முடியும். அதை நினைப்பு பார்க்க போகின்றோம். எனினும் அதனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கை போன்ற வளர்முக நாடுகளில் முயற்சியாளர்கள் பின்வரும் காரணிகளால் பின்வரும் காரணிகளாலும் தோன்றுகின்றார்கள். ஒன்று, கல்வியறிவு. புதிய கல்வியறிவினூடாக அல்ல கல்வியறிவை பெற்றுக்கொள்வதனூடாக அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் ஒரு முயற்சியாளராக உருவாகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அல்லது சந்தர்ப்பம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும் பொழுது ஒரு பணம் கிடைக்கலாம், அல்லது ஒரு வணிகத்துக்கான சந்தர்ப்பம் கிடைக்கலாம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை வைத்துக்கொண்டு அவர் முயற்சியாளராக உருவாகலாம். பயிற்சியில் அனுபவம் என்று சொல்றது கடந்த காலங்களில் அவர் பெற்றுக்கொண்ட ஏதாவது ஒரு பயிற்சியாக இருக்கலாம், அல்லது அவர் கடந்த காலத்தில் வேலை செய்து வந்த அனுபவமாக இருக்கலாம். இவற்றினூடாகவும் இந்த முயற்சியாளர்கள் உருவாக முடியும். அப்போ முயற்சியாண்மை பிறப்புரிமை என்பது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி போட்டு அதுக்கான காரணத்தை குறிப்பிட முடியும். முயற்சியாண்மை பிறப்புரிமை என்று சொன்னால் முயற்சியாண்மை பிறப்புரிமை என்றுதான் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. ஆனால் இலங்கை போன்ற வளர்முக நாடுகளில் இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் முயற்சியாளர் அல்லாதவர்களின் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் கூட கல்வியறிவு,
சந்தர்ப்பம், பயிற்சி அல்லது அனுபவத்தினூடாக முயற்சியாளர்களாக தோன்றுகின்றார்கள். அதனால் இதை 100% என்று சொல்லாமல் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லலாம். அடுத்து பார்ப்போமானால் முயற்சியாண்மையின் தற்கால போக்கு. முயற்சியாண்மையின் தற்கால போக்குகள் 4. 1. உள்ளக முயற்சியாண்மை. உள்ளக முயற்சியாண்மை என்பது விவரத்துக்குள்ளேயே புதிய முயற்சிகளை கொண்டு வருது. பூகோள ரீதியான முயற்சியாண்மை. எங்களோட முயற்சியாண்மை எங்களோட நாட்டுக்குள்ள மட்டும் இருக்காமல் உலகளாவிய ரீதியில் நாங்கள் முயற்சியாண்மை அதிகரிக்க செய்கிறது. 3. சமூக ரீதியான முயற்சியாண்மை. சமூகத்துக்கு சேவை செய்வதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்படுகின்ற அல்லது தோற்றம் பெறுகின்ற முயற்சியாண்மையை தான் நாங்கள் சொல்வோம் சமூக ரீதியான முயற்சியாண்மை. அடுத்தது பசுமை முயற்சியாண்மை. பசுமை முயற்சியாண்மை என்பது இந்த சூழல் பாதுகாப்புக்காக கழிவுகளை இழிவுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட முயற்சியாண்மை பசுமை முயற்சியாண்மை சொல்லப்படுகிறது. முயற்சியாண்மை தற்கால போக்குகள் 4. உள்ளக முயற்சியாண்மை, பூகோள முயற்சியாண்மை, சமூக முயற்சியாண்மை, பசுமை முயற்சியாண்மை என்று 4 வகைப்பட போகின்றன. இவற்றை நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது 1. பூகோள முயற்சியாண்மை. நாங்கள் இங்கிருந்து கொண்டு வணிகத்தை செய்யாமல் உலகம் முழுவதற்கும் உலகளாவிய ரீதியில் எங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் வணிக செயற்பாடு மேற்கொள்ளணும் என்றுதான் பூகோள முயற்சியாண்மையாக காணப்படும். அதான் சொல்கிற பாருங்க, ஓரிடத்திலிருந்து உலகம் முழுவதும் தமது உற்பத்திகளை வெற்றிகரமாக விநியோகிப்பதற்காக அந்த நாடுகளின் நுகர்வுறது தேவை விருப்பங்களை இனங்கண்டு அத்தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு தமது உற்பத்திகளை வழங்குதல் பூகோள முயற்சியாண்மை எனப்படும். அதாவது எங்களோட பொருட்களை உலகளாவிய ரீதியில் மக்களோட தேவை விருப்பங்களை இனங்கண்டு அதற்கேற்ப உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவதானால் பூகோள முயற்சியாண்மை என அழைக்கப்படும். இங்கே பார்த்தீர்களானால் ஏனைய கலாச்சாரங்கள் தொடர்பாக அறிந்து வைத்திருப்பது மிக முக்கியமான விடயம் ஒன்றாகும். ஏனெனில் எல்லா கலாச்சாரமும் ஒன்றல்ல, இடத்துக்கிடம் நாட்டுக்கு நாடு வேறுபடும். அந்த கலாச்சாரங்களை அறிந்து ஏனைய நாடுகள் இனங்களோடு சிறந்த தொடர்பை பேணுவதற்கு அவசியமாகும். ஏனைய நாடுகளில் இனங்களோடு தொடர்பு கொண்டு ஏற்படுத்தி இனங்களுக்கும் கலாச்சாரத்துக்கும் இடையே காணப்படுகின்ற வேறுபாடுகளை இனங்களுக்கும் அந்த கலாச்சாரங்களுடைய உள்ள வேறுபாடுகளை இனங்கண்டு அதில் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்வதுதான் இந்த பூகோள முயற்சியாண்மை சொல்லப்படுறது. அதாவது நாடுகளுக்கிடையில் இனம், கலாச்சாரம் என்பவற்றில் காணப்படுகின்ற வேறுபாடுகளை கண்டு அந்தந்த நபர்களின் விருப்பு வெறுப்புகளை இனங்கண்டு அவர்களின் கலாச்சார பழக்க வழக்கங்களுக்கேற்ப பொருட்கள் உற்பத்தி செய்தங்களால் சந்தைப்படுத்த முடியுமா இருந்தால் அதுதான் சொல்வார்கள் இந்த பூகோள முயற்சியாண்மை அழைக்கப்படும். இப்போ நாங்கள் பார்த்தோமானால் பாருங்க, சமூகத்திற்கு சேவை செய்யும் எண்ணத்தில் சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு புத்தாக்கங்கள் ஈடுபடுவதே சமூக முயற்சியாண்மை ஆகும். அதாவது எங்களோட சமூகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்றால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கேற்ற வகையில் நாங்கள் புதியவற்றை அறிமுகப்படுத்துவதானால் இந்த சமூக முயற்சியாண்மை என அழைக்கப்படும். மன திருப்தி, அந்த சமூக முயற்சியாண்மை நாங்கள் செய்யக்கில்லை, சமூகத்துக்கான முயற்சியாண்மை நாங்கள் ஈடுபடும் போது எங்களுக்கு இந்த வருமானம் என்றதை பார்க்க மேலும் பல நன்மைகள் கிடைக்கும். ஒன்று மன திருப்தி, மன ரீதியாக எங்களுக்கு ஒரு சந்தோஷம், எங்கள் சமூகத்துக்கு நாங்கள் இந்த வேலையை செய்திருக்கிறோம் சந்தோஷம் ஏற்படலாம். 2. வரவேற்பு, மன திருப்தி, வரவேற்பு, புகழ் கிடைக்கும். அதுபோல் பிரதி உபகாரம் கிடைக்கும். பிரதி உபகாரம்ன்றது பண ரீதியாக இருக்கலாம், அதை விட வேறு வழியும் கிடைக்கலாம். ஆனால் புகழ், வரவேற்பு, மன திருப்தி என்பன சமூக முயற்சியாண்மையில் பொதுவாக எதிர்பார்க்கின்ற விடயங்களாக காணப்படும். இது நாட்டை உலகத்தை இன்னொரு இடத்துக்கு, அதாவது எங்களோட நிலைமையை மேலும் அதிகரிக்கிறதுக்கு துணை புரிவது இந்த சமூக முயற்சியாண்மை ஆகுமாம். சமூக ரீதியாக முன்னேற்றம் ஏற்பட இது உலகத்தை சிறந்த இடம் ஒன்றாக மாற்றுவதே சமூக முயற்சியாண்மை நோக்கமாக கருதப்படும். இது சமூக முயற்சியாண்மை சொல்லி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்களானால் பசுமை முயற்சியாண்மை. பசுமை முயற்சியாண்மை என்பது சூழல் ரீதியாக மட்டுமன்றி சமூக ரீதியான பிரச்சனைகள் அல்லது தேவைகளுக்காக மிக உயர்வான அவதானத்துடன் இயற்கை சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் நேரான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சியாண்மை எண்மக்கருக்களை அறிந்து செயற்படுகின்ற செயற்பாடே பசுமை முயற்சியாண்மையாக கருதப்படுமாம். இங்கே பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, சமூக பிரச்சனைகளாக இருக்கலாம், சூழல் பிரச்சனை எதிர்கொள்ளலாம், அதற்கு இயற்கை சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் நேரான தாக்கம், அதாவது
இயற்கைக்கு எதிரான தாக்கம் இல்லாமல் நேரான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சியாண்மை எண்ணக்கரு இங்கே பசுமை முயற்சியாண்மை அவசியமாக குறிப்பிடப்படுகின்றதாம். இதை பார்த்தீர்களானால் சூழலை பாதுகாப்பது பசுமை முயற்சியாளர்களின் நேரான எண்ணக்கருவாக கருதப்படும். சூழல் பிரச்சனைகளுக்கு மிகவும் உணர்வு பூர்வமானவர்களாக இருப்பார். சூழல் சம்பந்தமான பிரச்சனையில இவர்கள் ஈடுபாடு கொண்டவர்களாக, உணர்வு கொண்டவர்களாக, சூழல் மீது அக்கறை கொண்டவர்களாக காணப்படுவார்கள். இதன் சூழல் முயற்சியாண்மையாக காணப்பட போன்றது. அடுத்தது, அமைப்புகளின் வெவ்வேறு பதவிகளில் கர்மமாற்றுகின்ற ஆக்க ரீதியான தனிநபர்கள் அந்நிறுவனத்தின் உற்பத்தி பொருட்களில் மட்டுமன்றி உற்பத்தி முறைகளிலும் மாற்றம் செய்கின்றனர். உயர் முகாமையாளர்களே அவ்வாறான ஆக்க ரீதியான கர்மங்களை மேற்கொள்வதற்கு அவ்வாறான தனிநபர்களை ஊக்கப்படுத்துபவர்களாவர். இவ்வாறு அமைப்பொன்றின் மாற்றங்களை அறிமுகப்படுத்தும் நிறுவனத்தில் உள்ள செயற்பாடும் முயற்சியாண்மை, உள்ளக முயற்சியாண்மை சொல்லும்பொழுது நிறுவனத்துக்குள்ளேயே அந்த பதவிகளில் இருக்கிறார்கள் அல்ல தனிநபர்கள் நடத்தையில மாற்றத்தை ஏற்படுத்துகிற முயற்சியாண்மை தானாம் உள்ளக முயற்சியாண்மையாக இருக்குமா. உள்ளக முயற்சியாண்மை என்பது உயர்மட்ட முகாமையாளர்கள் என்ன செய்வார்கள், மற்றவர்கள் தனிநபர்களை ஊக்கப்படுத்தி அவர்களிடமிருந்து இலக்கு அடைவதற்காக பாடுபடுகின்ற செயற்பாட்டைத்தான் உள்ளக முயற்சியாண்மைன்னு சொல்கிறோம். நிறுவனத்துக்குள்ளேயே மாற்றங்கள், அமைப்பிலேயோ நிர்வாகத்திலேயோ கட்டமைப்பிலேயோ மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற முயற்சியாண்மை செயற்பாட்டைத்தான் நாம் உள்ளக முயற்சியாண்மை என அழைக்கப்படும். உள்ளக முயற்சியாண்மையின் ஊடாகவும் நிறுவனங்கள் புத்தாக்கம் புரியப்படும், உள்ளுக்கே மாற்றம் இடம்பெறப் போகின்றது. அது இந்த கட்டமைப்பில் இருக்கலாம், முறையில் இருக்கலாம், அல்லது இந்த வழிகளில் இருக்கலாம். இதிலேயும் மாற்றங்களை ஏற்படுத்துவதுதான் உள்ளக முயற்சியாண்மையாக காணப்படும். முயற்சியாண்மையின் செய்முறை, அதாவது வணிக வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளல், அவற்றிலிருந்து பயன்களை பெற்றுக்கொள்ளல், ஒழுங்கமைப்புகளை உருவாக்கி கொள்ளல் போன்ற கர்மங்களின் போது மேற்கொள்ளப்படுகின்ற சகல செய்முறைகளும் முயற்சியாண்மை செய்முறை என அழைக்கப்படும். எனவாம் வாய்ப்புகளை உருவாக்குறது, அதிலிருந்து பயன்களை பெற்றுக்கொள்வது, நிறுவனத்துக்கான ஒழுங்கமைப்பு கொண்டு உருவாக்குறது, இதோடு தொடர்புடைய எல்லா கர்மங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த முயற்சியாண்மை செய்முறை என அழைக்கப்படுகின்றதாம். முயற்சியாண்மை என்ற செய்முறை என அழைக்கப்படுகின்றது. இந்த முயற்சியாண்மை செய்முறை என்ற படிமுறைகள் தரப்பட்டுள்ளன. முயற்சியாண்மை செய்முறை என்ற படிமுறைகள் இதை சிலர் அம்புக்குறி போட்டு இடைவெளிகளை விட்டு கேட்பார்கள். ஏற்கனவே ஒரு வினாத்தாளில் வந்த கேள்வி இது. அதாவது இதில் தரப்பட்டுள்ள இந்த 5 பகுதிகளில் ஒன்றை மட்டும் கொடுத்துட்டு 4 இடைவெளியாக தந்து அதனை நிரப்ப சொல்லி கேட்கலாம். முயற்சியாண்மை செயற்பாட்டு படிகள் என்ற இடைவெளியை நிரப்பு என்று கேட்கலாம். முதலாவது புத்தாக்கம் புரிதல். முதலாவது வேலை புத்தாக்கம் புரிதல் என்பது புதியவற்றை அறிமுகப்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும் புத்தாக்கம் புரிதல். இரண்டாவது எண்ணக்கருக்களை உருவாக்கலும் வணிக திட்டத்தை தயாரித்தலும். புதிய ஒரு வேலை ஒன்றை செய்யறதுக்கு தேவையான திட்டங்களை வகுக்க வேண்டும், அதுக்கான எண்ணக்கருக்களை உருவாக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது பார்த்தீர்களானால் அந்த வேலையை செய்யறதுக்கு தேவையான வளங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்ன வளங்கள் தேவை, அந்த வளங்களை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளப்படும் என்றதை தீர்மானிக்க வேண்டும். அடுத்தது உண்மை நிலைக்கு மாற்றுதல். உற்பத்தி செயற்பாட்டினூடாக நன்மையை பெற்றுக்கொள்வதால் உண்மை நிலைக்கு மாற்று, உற்பத்தியை செய்த ஒரு பொருளை எடுத்துக்கொள்ள உண்மை நிலைக்கு மாற்றுவது, அதனூடாக அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளுதல். நிறுவனம் அதை வைத்துக்கொண்டு மேலும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். உற்பத்தினூடாக உற்பத்தி வெற்றியடையப்பட்டால் அல்லது எதிர்பார்ப்பு வெற்றியடையமாக இருந்தால் அதனூடாக நிறுவனம் அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இது முயற்சியாண்மையின் செயற்பாட்டு படிமுறைகள். இதைத்தான் நாங்கள் வரைபடத்தில் காட்டியிருக்கிறோம். ஒரு அம்புக்குறிகளை போட்டு காட்டியிருக்கிறோம். இடைவெளியை நிரப்ப சொல்லி கேட்பார்கள். இடைவெளிகளை விட்டு போட்டு அதை நிரப்ப சொல்லி கேட்பார்கள். பாருங்க, புத்தாக்கம் புனைதல் முதலாவது போட்டுட்டு 4 இடைவெளியாக விடலாம். அல்லது வணிகத்திட்டம் தயாரித்தல் 2வது போட்டுட்டு முதலாவதையும் 3வது 4வது 5வது வெளியே விடலாம். அதை நம்மளை வெளியே நிரப்ப சொல்லி கேட்கலாம். புத்தாக்கம் முதலாவது பாருங்க, புத்தாக்கம் புனைதல். புத்தாக்கம் புனைதல்னா என்ன? புதியவற்றை யோசித்தார்கள். அடுத்தது அதை செய்யறதுக்கான எண்ணக்கருக்களும் அதற்கான திட்டங்களையும் தயாரிக்க வேண்டும். அதை எப்படி செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்ற எண்ணக்கருவையும் உருவாக்க வேண்டும். அதற்கான திட்டம் ஒன்றையும் தயாரிக்க வேண்டும். அதுக்கடுத்து தேவையான வளங்களை பெற்றுக்கொள்ளல். இந்த வேலையை செய்யறதுக்கு எங்களுக்கு தேவையான வளங்கள் என்னென்ன வளங்கள் அவசியமாக காணப்படுகின்றன, அந்த அவசியமான வளங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வளங்களை பெற்றுக்கொண்டதால் உற்பத்தி செயற்பாட்டை ஈடுபடலாம். அடுத்து உண்மை நிலைக்கு மாற்றுதல். அந்த வளங்களை பயன்படுத்தி உற்பத்தி செயற்பாட்டை மேற்கொண்டு எங்கள் இலக்கடைவதற்கான உண்மை நிலையை மாற்றுவது. அதன் மூலம் நிறுவனத்துக்கான நன்மைகள் அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இது முயற்சியாண்மை செய்முறையை காட்டுகின்ற படிமுறைகளாக காணப்படும். புத்தாக்கம் புனைதல், எண்ணக்கருக்கள் உருவாக்கலும் வணிக திட்டங்களை தயாரித்தலும், தேவையான வளங்களை பெற்றுக்கொள்ளுதல், உண்மை நிலைக்கு மாற்றுதல்,
அனுகூலங்களை பெற்றுக்கொள்வது என்று காணப்படும். இதை நாம் வைத்துக் கொண்டோம் என்றால் இடைவெளியை இலகுவாக பூரணப்படுத்த முடியும். புத்தாக்கம் புரிதல் இது மிக முக்கியமான செயற்பாடு. வணிக செயற்பாட்டிலே முயற்சியாண்மை செயற்பாட்டில் வணிகத்தின் முயற்சியாண்மை செயற்பாட்டில் இந்த புத்தாக்கம் புரிதல் என்பது மிக முக்கியமான செயற்பாடாக காணப்படும். முயற்சியாண்மை செய்முறையில் முதலாவது படிமுறையின் போது முயற்சியாளர்களால் கருத்துக்களை தோற்றுவித்தல், முயற்சியாளர்களால் கருத்துக்கள் தோற்றுவித்தல், சூழல் இனங்காண்பதனூடாக வாய்ப்புகளை அறிந்து கொள்ளுதல் அல்லது சந்தை ஆய்வு செய்தல் என்பன புத்தாக்கம் புரிதல் ஆகும். புதிய வாய்ப்புகள் அல்லது புதிய சூழல்கள் அல்லது புதிய சந்தை என்பவற்றை ஆய்வு செய்வதே புத்தாக்கம். புத்தாக்கம் முறைவது என்பது புதிய பொருட்களை மட்டும் அறிமுகப்படுத்துவதல்ல, புதிய முறைகளாக இருக்கலாம், புதிய வாய்ப்புகளாக இருக்கலாம், அல்லது புதியவைகளை அறிமுகப்படுத்த எல்லாமே புத்தாக்கம். தனியாக பொருட்கள் மட்டும்தான் புதுசாக வாரது புத்தாக்கம் அல்ல. அமைப்பிலையும் புத்தாக்கம் புரியலாம், செயற்பாட்டிலையும் புத்தாக்கம் புரியலாம். அதே போல் பார்த்தோம்னு சொன்னால் பொருட்களையும் புத்தாக்கம் புரியலாம். இப்போ இந்த இடத்திலையும் புத்தாக்கங்களை அறிமுகப்படுத்துவதுதான் புத்தாக்கம் புரிதல் என அழைக்கப்படும். புத்தாக்கம் பொருட்களை மட்டுமாண்டா இல்லை, அமைப்பில் புத்தாக்கம் புரியலாம், மூலப்பொருளை புத்தாக்கம் புரியலாம், அல்ல செயற்பாடில் புத்தாக்கம் புரியலாம். இந்த இடத்திலையும் புத்தாக்கங்களை மேற்கொள்ள முடியும். ரெண்டாவது எண்ணக்கருக்களை உருவாக்கலும் வணிக திட்டத்தை தயாரித்தலும். இந்த வணிக வேலை செய்கிறதுக்கு தேவையான எண்ணக்கரு ஒன்று உருவாக்க வேண்டும், அதற்கான திட்டங்களை தயாரிக்க வேண்டும். எண்ணக்கரு என்றால் என்ன, எப்படி நான் இந்த வேலையை செய்ய போகிறோம், அதற்கான திட்டங்கள் இது எப்படி இந்த வேலைகள் இடம்பெற போகிற திட்டங்கள் ஒன்றை தயாரித்து வழங்க வேண்டும். அதான் இப்படிமுறையின் போது வணிக திட்டம் தயாரிக்கப்படும். இதன் மூலம் வணிக கருமங்களை தெளிவுபடுத்தக்கூடிய விரிவான வேலை திட்டம் ஒன்று முன்வைக்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான வளங்களை பெற்றுக்கொள்ளல். முயற்சியால் வணிகத்தை ஆரம்பிப்பதற்கு தேவையான நிதி வளமாக இருக்கலாம், மனித வளமாக இருக்கலாம், பௌதிக வளங்களாக இருக்கலாம். இந்த வளங்களாக இருந்தாலும் அதை இனங்கண்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வேலை செய்யறதுக்கு தேவையான காசு தேவை, ஊழியர்கள் தேவை, இயந்திரங்கள் தேவை, மூலப்பொருட்கள் தேவை. இவை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வதுதான் தேவையான வளங்களை பெற்றுக்கொள்ளல். அடுத்து உண்மை நிலைக்கு மாற்றுதல். முயற்சியாளர் வணிகத்தை நெறிப்படுத்தும் கர்மங்களை மேற்கொள்ளப்படுவதுடன் வணிக நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வளங்களை பயன்படுத்தல். உண்மையிலைக்கின்றது பெற்றுக்கொண்ட வளங்களை வச்சு வேலையை நெறிப்படுத்தி வேலையை செவிக்கின்றதான உண்மை நிலைக்கு மாற்றுதல். அடுத்து அனுகூலங்களை பெற்றுக்கொள்ளுதல். முயற்சியாளரால் வணிகத்தின் எதிர்கால விருத்தி அபிவிருத்தி தொடர்பாக தீர்மானம் எடுத்தலை மேற்கொள்ளுதல். தீர்மானிப்பது தொடர்பாக மேற்கொள்ளப்படும் கர்மங்களை குறிக்கும். இங்கே நிறுவனத்தின் எதிர்கால செயற்பாட்டை எப்படி செய்ய போகிறோம் என்பதை பற்றி விருத்தி மற்ற அபிவிருத்தி தொடர்பான தீர்மானம் எடுப்பதுதான் அனுகூலங்கள் பெற்றுக்கொள்ளுதலாக காணப்பட போன்றது. இது முயற்சியாண்மை செய்முறையின் படிமுறைகள் சொல்லி பார்த்திருக்கின்றோம். அடுத்து முயற்சியாளர்கள். எங்களுக்கு தெரியும் சூழலில் காணப்படுகின்ற வாய்ப்புகள் ஆக்க ரீதியாக அறிந்து இடர் நட்ட அச்சங்களை ஏற்று புத்தாக்கங்கள் புரிதல் தான் முயற்சியாளர் ஆவார். புத்தாக்கங்களை புரிபவர் முயற்சியாளர் சொல்கிறவங்க. வணிக வாய்ப்புகளை இனங்கண்டு நட்டச்சங்களை எதிர்கொண்டு புதியவற்றை புனைகின்ற அறிமுகப்படுத்துகின்ற நபரே முயற்சியாளர் அழைக்கப்படுகின்றார். இதில் நாங்கள் முயற்சியாண்மை செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற நபரே முயற்சியாளர் ஆவார் சொல்லலாம். முயற்சியாண்மை செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற நபரே முயற்சியாளர் என்று சுருக்கமாக குறிப்பிடலாம். இதில் முன்பு சொன்னார்கள், நிலம், உழைப்பு, மூலதனம் ஆகிய உற்பத்திக்காரர்கள் ஒன்றிணைக்கும் செயற்பாட்டில் ஈடுபடுவரே முயற்சியாளர். இது ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்த விஷயம். அதை இன்னும் விரிவாக்கும் பொழுது எங்களுடைய வாய்ப்புகளை இனங்கண்டு நட்டச்சங்களை எதிர்கொண்டு நிறுவனத்துக்கு வரப்போகிற நட்டங்களை தாங்கிக் கொண்டு புதியவற்றை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நபர் தான் இந்த முயற்சியாளராக காணப்பட போகின்றாராம். இதுக்கென்று பொதுவான வரைவிலக்கணமாக இது காணப்பட போன்றது. அடுத்து பாருங்க, முயற்சியாளர் தொடர்பில் பீட்டர் டக்கர் என்பவரால் முன்வைக்கப்பட்ட வரைவிலக்கணம் பாருங்க. சந்தையில் ஏற்படும் மாற்றங்களை வணிகத்திற்கான வாய்ப்பொன்றாக கருதும் நபரே முயற்சியாளர் ஆவார். முயற்சியாளர் என்பவர் யாராம், அவற்றை சந்தையில் ஏதோ மாற்றம் நிகழும், அதாவது சூழலில் ஏதாவது மாற்றம் நிகழும், அந்த மாற்றத்தை தன்னுடைய வணிகத்திற்கு வாய்ப்பாக பயன்படுத்துகின்ற நபர் தானாம் முயற்சியாளர் ஆவார். இந்த முயற்சியாளர்கிட்ட பிரதான ஆயுதம் புத்தாக்கம் புனைதல் தான் முயற்சியாளருக்கான பிரதான ஆயுதமாக காணப்படும். சந்தையில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு வரும், அந்த மாற்றத்தில் உண்ட தனக்கான வாய்ப்பாக, தனக்கான சந்தர்ப்பமாக, தனக்கான கிடைப்பினவாக பெற்றுக்கொள்ளும் நபர் தான் இந்த முயற்சியாளராக காணப்படுகின்றாராம். இந்த முயற்சியாளரின் பண்புகள் புத்தாக்கம் புனைதல். புத்தாக்கம் என்பது புதியவற்றை அறிமுகப்படுத்துகிறோம். அடுத்து பார்த்தோமானால் நட்ட அச்சங்களை தாங்கிக் கொள்பவர். நிறுவனத்துக்கு ஏற்படுகின்ற நட்ட அச்சங்களை தாங்கிக் கொள்பவர் முயற்சியாளர். வளங்களால் நிறைவுடையவர். நிறுவனத்தில் நட்டம் ஏற்பட்டாலும் அதை ஈடுபடுத்தி மீண்டும் மீண்டும் செய்யப்படக்கூடிய வளங்களை கொண்டதுதான் வளங்களால் நிறைவுடையவர்.
தன்னம்பிக்கையுடையவர். இந்த இப்போ நட்டம் போனாலும் அடுத்த முறை எங்களால் இலக்கை அடைய முடியும், எங்களால் லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தன்னகத்திய ஒரு நம்பிக்கை கொண்டவர், தன்னகத்திய ஒரு நம்பிக்கையுடையவர். அதே போல முன்னுணரும் தன்மை, எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய விடயங்களை பற்றி முன்னரே அறிந்து கொள்ளக்கூடிய, முன்னரே தீர்மானிக்கக்கூடிய தன்மை. அது கடின உழைப்பு, நிறுவனத்தின் மீது உழைப்பை வழங்கக்கூடிய, கடினமான உழைப்பை வழங்கக்கூடியவராக காணப்படுவார். அது ஊக்கமாக செயற்படுவராக இருப்பார். பல்திறன் கொண்டவராக காணப்படுவார். இது முயற்சியாளரின் பண்புகளாக காணப்படும். முயற்சியாளருக்கும் வணிகருக்குமான வேறுபாடு. முயற்சியாளர் பார்த்துக்கொள்வது நாங்கள் வணிகர் பொதுவாக நடைமுறைப்படுத்தி பார்க்கிறோம். பார்த்தீங்களானால் முயற்சியாளர்கள் பார்த்துக்கொண்டீர்கள் என்றால் தன்னுடைய புதிய எண்ணக்கருவுக்கமே வணிகம் ஒன்றை ஆரம்பிப்பார். தன்னுடைய புது விஷயங்களுக்கேற்ப வணிகத்தை ஆரம்பிக்கிற முயற்சியாளர். நடைமுறையில் இருக்கிற விடயங்களை செயற்படுத்துகின்றவர் வணிகர். நடைமுறையில் காணப்படுகின்ற கருத்துக்களுக்கேற்ப வணிகங்களை ஆரம்பிக்கிறவர் வணிகர். புதுசாக ஒன்றை உருவாக்குறவர் முயற்சியாளராக காணப்படுவார். ஒரு பலசர கடை ஆரம்பிப்பராக இருந்தால் அவர் வணிகராக காணப்படுகின்றார். இவரே இந்த பொருட்களை புதிய முறையில் வழங்குகின்ற ஒரு செயற்பாட்டை செய்வராக இருந்தால் அவர் முயற்சியாளராக காணப்படுகின்றார். அடுத்தது முயற்சியாளர் வணிகத்தில் முயற்சியாளருக்கு அவரே தான் போட்டியாளர். தனக்கு தானே போட்டியாளர். புதியவற்றை தானே யோசிச்சு அறிமுகப்படுத்த முயற்சியாளராக இருப்பார். ஆனால் வணிகர்களுக்கு பல போட்டியாளர் இடத்துல சமூகத்தில் பல போட்டிகள் காணப்படும். வணிகருக்கு போட்டி கணக்கு இருக்கு, முயற்சியாளருக்கு அவரே போட்டியாளராக காணப்படுவார். முயற்சியாளர் புதிய வணிக வாய்ப்புக்கு தொடர்பில் ஆயத்தமாவார், புதியவற்றை செய்யறதுக்கு ஆயத்தமாவார். வணிகர் பழைய கருமங்கள், வணிக கருமங்கள் தொடர்பிலேயே தொடர்ச்சியாக கவனம் செலுத்திக் கொண்டு வருவார். முயற்சியாளர் புத்தாக்கம் புனைவர். வணிகர் பரம்பரையாக காலங்காலமாக இதை செய்கிறோமோ அதை செய்து கொண்டு வருவார். முயற்சியாளர் இடர்களை முகம் கொடுப்பவர். இடர் வந்தால் அதுக்கு முகம் கொடுத்து அதை தாங்கிக் கொண்டு அதுக்கு அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடியவர் முயற்சியாளர். ஆனால் இடர் வராமல் பாதுகாப்பான ஒரு கர்மமாற்றுபவர் வணிகராக காணப்படுவார். பிரச்சனைகள் பிரச்சனை உருவாகும் போது அவற்றுக்கு சிறப்பாக முகம் கொடுக்கிறவர் முயற்சியாளர். பிரச்சனை உருவாகிக்கலையோ அதை உருவாக்கியோ அதுக்கு சிறப்பாக முகம் கொடுக்கின்றவர் முயற்சியாளர். பிரச்சனை ஏற்படும் பொழுது ஊக்கம் இழப்பவர், அந்த செய்ய முடியாது என்று தன்னுடைய சக்தியை இழப்பவராக அல்லது தன்னுடைய எதிர்பார்ப்பு இழப்பவராக வணிகர் காணப்படுகின்றார். இந்த முயற்சியாண்மையின் பண்புகள் மிக முக்கியமான பண்புகள் 5. முயற்சியாண்மையின் முக்கிய பண்புகள் 5. இடர்களை ஏற்பதற்கான விருப்பம், ஆக்க ரீதியான எண்ணம், அர்ப்பணிப்பு, தன்னம்பிக்கை, சுயாதீனமான தன்மை. இந்த முயற்சியாண்மையின் பண்புகளாக காணப்படும். இடர் நட்டங்களை ஏற்பதற்கான விருப்பம், ஆக்க ரீதியானது புதியவற்றை அறிமுகப்படுத்துவது, அர்ப்பணிப்பு நிறுவனத்தின் மீது விசுவாசம் கொண்டுள்ளமை, தன்னம்பிக்கை முடியும் என்ற ஆற்றல், சுயாதீனமான தன்மை. இதை நாங்கள் இங்கே பார்ப்போமானால் இடர்களை ஏற்பதற்கான விருப்பம். இடர்களை தவிர்த்துக் கொள்வதை விட அவ்விடர்களுக்கு முகம் கொடுப்பதற்கான விருப்பத்தை இது காட்டும். இடர்கள் வாரதை தவிர்க்காமல் அதை முகம் கொடுக்கிறவர், அதை இடர்கள் ஏற்பதற்கான விருப்பம். ஆக்க ரீதியான எண்ணம், வணிகத்தின் செயற்பாடுகளினை வித்தியாசமான முறையில் காணுதல் அல்லது வித்தியாசமான முறையில் எண்ணுதல், கர்ம மாற்றுதல் போன்ற நடவடிக்கைகள் இங்கு ஆக்க ரீதியான எண்ணமாக கருதப்படும். அடுத்து அர்ப்பணிப்பு, தனது நிறுவனத்தினதும் அதன் நோக்கங்களை நிறைவேற்றும் வரை தான் செய்யும் கருமங்களை கூடிய உற்சாகத்துடனும் விருப்பத்துடனும் மேற்கொள்கின்ற நிறுவனத்தில் அர்ப்பணிப்பு விருப்பத்தோடையும் உற்சாகத்தோடையும் தன் இலக்கும் அடையும் வரை செயற்படுவதுதான் அர்ப்பணிப்பாக காணப்படும். தன்னம்பிக்கை, பல பிரச்சனைகள் முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். அவற்றை வெற்றிகரமாக முகம் கொடுத்து அப்பிரச்சனை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை கொண்டு இன்னும் பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனை எதிர்கொள்வோம் என்று எதிர்பார்க்கிறதான் தன்னம்பிக்கையாக காணப்பட போன்றது. அது சுயாதீனமான தன்மை, ஏனையவர்களின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை வழங்காது தனது கருத்தை திறனையும் முடியுமானவரை நடைமுறைப்படுத்துவது தன்னம்பிக்கை, சுயாதீனமான தன்மை. தந்த கருத்தை முக்கியத்துவம் கொடுத்து அதை செயற்படுத்துவது தான் சுயாதீனமான தன்மையாக காணப்படும். முயற்சியாண்மையில் காணப்படுகிற திறன்கள் 4. முயற்சியாண்மை காணப்படுகிற திறன்கள் 4. தலைமைத்துவ திறன், ஆளுடை தொடர்பு திறன், தொடர்பாளர் திறன், அடிப்படை முகாமைத்துவ திறன் என்று 4 வகையான திறன்கள் முயற்சியாளர்களுக்கு மிக முக்கியமானதாக காணப்படும். முயற்சியாளர் மேம்படுத்த வேண்டிய திறன்கள் என்றாலும் இவைதான்: தலைமைத்துவ திறன், ஆளுடை தொடர்பு திறன், தொடர்பாளர் திறன், அடிப்படை முகாமைத்துவ திறன். தலைமைத்துவம், வணிகத்துக்கு தானே தலைவன், தனக்கு கீழ் பணிபுரிகின்றவர்களை கொண்டு கருமங்களை நிறைவேற்றிக் கொள்ள தொடர்பாக உள்ள ஆற்றலை தான் சொல்லுவோம் தலைமைத்துவ திறன். ஊழியர்களை ஊக்கப்படுத்தி நெறிப்படுத்துகிற செயற்பாடு. அடுத்தது ஆளுடை தொடர்பு திறன், நிறுவனத்தின் உள்ளக வெளியக கட்சியினர்களோட தொடர்பு ஏற்படுத்துகின்றது. உள்ளக வெளியக கட்சியினரோட தொடர்பு ஏற்படுத்துகிற திறன் தான் ஆளுடை தொடர்பு திறன். தொடர்பாளர் திறனில் தகவலை வச்சுக்கொண்டு தான் தீர்மானங்கள் மேற்கொள்ள வேண்டும். தகவல் தான் இதற்கான வளமாக காணப்படும். நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தகவல்களை அறிந்து அதற்கேற்ப நோக்கங்களை செய்கின்றவர் தான் இந்த தொடர்பாளர் திறனாக காணப்படும்.
அடிப்படை முகாமைத்துவ திறன். திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் போன்ற 4 அடிப்படை முகாமைத்துவம் சம்பந்தமான அறிவை கொண்டிருக்கிறதான் அடிப்படை முகாமைத்துவ திறன். இது முயற்சியாண்மையில் காணப்படுகின்ற 4 திறன்கள் என்று பார்த்திருக்கின்றோம். முயற்சியாண்மை திறன் விருத்தி, முயற்சியாண்மை திறன்களை அதிகரிக்கின்ற வழிமுறைகள், அதிகரிக்க வேண்டுமா இருந்தால் அல்லது கூட்ட வேண்டுகின்ற வழிமுறைகளை கேட்கப்பட்டிருக்கு. முயற்சியாண்மை திறன்கள் அதிகரிக்கக்கூடிய வழிமுறை 4, முயற்சியால் மேம்படுத்த வேண்டிய திறன்கள் 4. அந்த திறன்களை மேம்படுத்துகிற வழிமுறைகள், ஒன்று சுய மதிப்பீடு, தன்னைத்தானே மதிப்பீடு செய்வதன் ஊடாக மேற்கொள்ள முடியும். 2வது பயிற்சி, ஏற்கனவே இருக்கிற தொழில் சம்பந்தமாக பெற்றுக்கொள்கிற பயிற்சி. அடுத்த கல்வி, அந்த வேலை சம்பந்தமாகவும் அதற்கு மேலதிகமான கல்வி அறிவை பெற்றுக்கொள்வது. அடுத்த அனுபவம், இந்த அனுபவத்தின் மூலம் அது பலனை பெற்றுக்கொள்வது. இது முயற்சியாண்மை திறன் விருத்தி செய்யப்படுகின்ற வழிமுறைகளாக காணப்படும். சுய மதிப்பீடு, பயிற்சி, கல்வி அறிவு, அனுபவம். சுய மதிப்பீடு, முயற்சியாண்மை திறன்களை உறுதியாக இனங்கண்டு அத்திறன்கள் தன்னிடம் எந்த அளவுக்கு காணப்படுகின்றது, தன்னிடம் காணப்படாத திறன்கள் எவை என அதை இன்னும் எப்படி மேம்படுத்திக் கொள்வது என்பது சம்பந்தமான திறன் தான் சுய மதிப்பீடாக காணப்பட போகின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா பயிற்சி. அந்த முயற்சியாண்மை திறன்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு காணப்படுகின்ற பல்வேறு பயிற்சி திட்டங்கள், பயிற்சி வேலை திட்டங்கள் இருக்கு. அதில் பங்கு பெற்றுவதன் மூலம் தன்னுடைய திறன்களை அதிகரித்துக் கொள்ளலாம். அனுபவங்கள் மூலம் பலனை பெற்றுக்கொள்வது. அப்போ முயற்சியாண்மை கருமாற்றுவதன் மூலம், வேறு முயற்சியாண்மைகளில் கருமாற்றுவதன் மூலம் அல்லது தனது முயற்சியாளராக கருமாற்றுவதன் ஊடாக பெற்றுக்கொள்கின்ற அனுபவங்கள், கடந்த காலத்தில் பெற்றுக்கொண்ட, வேறு வணிகத்தில் பெற்றுக்கொண்ட அல்லது அந்த நிறுவனத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறிப்பிட முடியும். அது கல்வி. முயற்சியாளராக பெற்றுக்கொள்கின்ற பொதுவான கல்விக்கு மேலதிகமாக முயற்சியாண்மை தொழில் பெற்றுக்கொள்கிற கல்வியை குறிக்கும். முயற்சியாளர் இந்த பொதுவான கல்வியை விட இதற்கு மேலதிகமாக பெற்றுக்கொள்கின்ற தன்மையைத்தான் சொல்கிறார்கள் இந்த கல்வியை சொல்லப்படுகிறது. மேலதிக கல்வியின் ஊடாகவும் முயற்சியாண்மை திறன்களை மேம்படுத்த முடியும். அடுத்தது, முயற்சியாளர் நிதி பெற்றுக்கொள்கின்ற போது கருத்தில் கொள்ள வேண்டிய 6C எண்ணக்கருக்கள், அதாவது 6C அல்லது C6 எண்ணக்கரு சொல்லப்படும். முதலாவது முயற்சியாளர் நடத்தை, முயற்சியாளரின் நடத்தையை பார்க்க வேண்டும். முயற்சியாளர் முதலீட்டை பார்க்கணும், அவருடைய உள்ள கேபிட்டலை பார்க்கணும். அடுத்தது முயற்சியாளர் தனிப்பட்ட சொத்துக்கள், உள்ள சொத்துக்கள் பார்ப்பார்கள். அடுத்து முகாமைத்துவம் தொடர்பாக உள்ள ஆற்றல், அவரால் நிறுவனத்தை நிர்வகிக்க முடியுமா, அவருக்குரிய கெப்பாசிட்டி என்னென்று பார்ப்பார்கள். அடுத்தது உற்பத்தியின் தன்மையும் நாட்டின் தற்போது பொருளாதாரமும் பணவீக்கத்தையும் பார்ப்பார்கள். அடுத்து முயற்சியாளர்கள் வணிகத்துக்கு பெற்றுக்கொள்கின்ற காப்புறுதி மற்றும் பாதுகாப்பு, இவற்றை பார்த்து தான் கடன் கொடுப்பார்கள். யாராவது நிதி வழங்கும் போது இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு தான் காசு கொடுப்பார்கள். கட்டாயம் பாதுகாப்பு பார்ப்பார்கள், நாட்டை தற்போது நிலையை பார்ப்பார்கள், அவற்றை கெப்பாசிட்டி, அவற்றை ஆற்றலை பார்ப்பார்கள், அவரால் இந்த வேலையை செய்ய முடியுமா என்று பார்ப்பார்கள், அவற்றை வளங்கள் சொத்துக்கள் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பார்கள். இவற்றை பார்த்து தான் நிதி வழங்கப்படும். அதன் 6C எண்ணக்கருன்னு சொல்கிறார்கள். அடுத்து பாருங்க, முயற்சியாண்மையில் காணப்படும் தலைமைத்துவ பாங்குகள். முயற்சியாண்மையில் இருக்கிறவர்கள் சில தலைமைத்துவ பாங்குகளை பின்பற்றுவார்களாம். ஒன்று சர்வாதிகார தலைமைத்துவம், எல்லா தீர்மானங்களையும் தானே எடுத்து ஊழிய வழிநடத்துகின்ற தலைமைத்துவம் சர்வாதிகார தலைமைத்துவம். தந்தை தலைமைத்துவம், தீர்மானத்தை எடுத்தாலும் ஊழியர்களை தந்தை போல நடத்தி கொள்கின்றவர், அவர்களையும் கருத்தில் கொள்கின்றவர் தந்தை தலைமைத்துவம். அடுத்து ஜனநாயக தலைமைத்துவம். இப்போ தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது பெரும்பான்மையான ஊழியர்களின் கருத்துக்களை செவிமடுப்பவர், இருக்கிற ஆட்களில் பெரும்பாலான எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்கின்றவர். சமத்துவ தலைமைத்துவம், ஊழியர்களையும் சமமாக மதித்து அவருடன் சேர்ந்து தீர்மானங்களை மேற்கொள்கின்றவர். தடையில்லா தலைவர், ஊழியர்களின் கருத்துக்களை நிறைவேற்றுவதற்கு சமமளிப்பவர், அதாவது சந்தர்ப்பம் கொடுக்கிறார். ஊழியர்கள் என்ன செய்யப்பட்டு கேட்கின்றார்களோ அதை செய்கிறதுக்கு சம்மதம் கொடுத்து, சந்தர்ப்பத்தை கொடுத்து சுதந்திரமாக விடுறவர் தான் தடையில்லா தலைமைத்துவம் என அழைக்கப்படும். அதே போல பிணக்குகள் தீர்க்கிறதுக்கு, முயற்சியாண்மையில் பிணக்குகள் தீர்க்கிறதுக்கு பின்பற்றப்படுகின்ற முகாமைத்துவ செய்முறைகளும் காணப்படுகின்றன. முதலாவது ஆமைத்தன்மை, பிரச்சனைகளை முகம் கொடுக்காத அளவு இருந்து போட்டு பிரச்சனையின் அளவு குறைஞ்சதுக்கு பிறகு தீர்வுக்கு வாரது ஆமைத்தன்மை, உடனே தீர்ப்பதில்லை. சுறாத்தன்மையில் அதிகாரத்தை பயன்படுத்தி உடனேயே அந்த இடத்து பிரச்சனையை தீர்த்து வைக்கிற சுறாத்தன்மை. சுறானை உடனடியாக அந்த இடத்துல இருந்து ரெண்டையும் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற முறையாக காணும். வெற்றி தொழில்கள் பார்க்க மாட்டார்கள், பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரதை பார்ப்பார். பெண் விளைவுகளை பற்றி யோசிப்பதில்லை சுறாத்தன்மை. சமாதானப்படுத்தும் தன்மை என்பது தொடர்புடைய 2 பேரையும் சமாதானப்படுத்தி பிணக்க தீர்த்து வைக்கிற முறை, இது ஒரு சிறந்த முறையாக காணப்படும். உடன்பாட்டுக்கு கொண்டு வரும் முறை, இரு கட்சியினரையும் ஒரு உடன்பாட்டுக்கு கொண்டு வந்து அதன் மூலம் பிரச்சனையை தீர்த்து கொள்வது, 2 பேரையும் கூப்பிட்டு பிரச்சனையை கலந்துரையாடி தீர்த்து வைக்கின்ற முறை. அடுத்த இருகட்சி வெற்றி கொடுக்கும் முறை, 2 பேருக்கும் வெற்றி, 2 பேரும் இலக்கை பூர்த்தி செய்வதற்காக 2 பேர்த்த எதிர்பார்ப்பும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பிரச்சனையை தீர்த்து வைப்பதுதான் இருகட்சி வெற்றி கொடுக்கும் முறை என அழைக்கப்படும்.
இது பிணக்கு தீர்ப்பதற்கான முறைகளாக காணப்படும். அடுத்தது முயற்சியாளருடைய பங்களிப்பு. முயற்சியாளருடைய பங்களிப்பு எதற்கு? பொருளாதாரத்துக்கு, நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு முயற்சியாளர்கள் கிடைக்கின்ற பங்களிப்புகள் கேள்வியாக கேட்டிருக்கார்கள். நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு முயற்சியாளர் பங்களிப்புகள் எவை? முதலாவது புதிய சந்தை விருத்தி. புதிய சந்தையை விருத்தி செய்வது முயற்சியாளர்கிட்ட முதலாவது பங்களிப்பு. இரண்டாவது புதிய வளங்கள் ஆய்வு. இருக்கிற வளங்களில் புதுசாக இல்லை புதிய வளங்களை பெற்றுக்கொள்வது ஆய்வு. மூலதன வள அசைவுகள். மூலதன வளங்களை அசைவு செய்வது அல்லது மாற்றம் செய்வது. நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்வது. புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவது. புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது. புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி முயற்சியாளர்கள் பொருளாதார அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்கின்றார்கள். ஏன் நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி அடைய வேண்டுமா இருந்தால் முயற்சியாளர் முக்கியம் பார்த்திருக்கிறோம். அப்படி முயற்சியாளர்கள் பங்களிப்பு செய்கின்ற முறைகள் பார்க்கின்றோம். நல்லது மாணவர்களே, நாங்கள் முயற்சியாண்மை தொடர்பான பகுதிகளில் ஆய்வு செய்துள்ளோம். முயற்சியாண்மை சம்பந்தமான விடயங்களில் முக்கிய பகுதிகளை தற்பொழுது பார்த்துள்ளோம். இந்த வகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என எதிர்பார்க்கின்றேன். இவ்வகுப்பை இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது மாணவர்களே. நன்றி, வணக்கம்.